Hello friends, welcome back to Harshini channel. Good morning to all. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் வந்து இதுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கன்னா கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கேன்சர் கட்டியிருந்து ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ ஹீமோதெரப்பி கொடுத்து அதுவும் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10% வந்து இருக்குங்க. அதனால வந்து அதுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப்புக்கு போயிட்டுருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் ஜிஹெச்சுக்கு வந்து கேப் புக் பண்ணிவிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அவர் சுகர் பேஷண்ட்னால சுகர் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ போன உடனே கொஞ்சம் கூட்டமும் ஜாஸ்தியாக தான் இருந்தாலும் அந்த மானிட்டேஷன் அந்த இது பண்ணி டாக்டரை போய் பார்த்துட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தாங்க. நல்லா இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அடுத்து வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வர சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணோங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடித்தோடனே ஹீமோதெரப்பி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு செலவு நிறையா ஆச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீமோதெரப்பி கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் கொடுத்தோம்னா நிறைய ஆகுங்க. சரி என்ன செய்யுதுன்னு யோசித்தோம். எங்களுக்கு முன்னாடி இது தெரியல. இந்த முதல்வர் காப்பீடு அந்த அட்டை அந்த இது இருந்ததுன்னா, கார்டு இருந்ததுன்னா, இதில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையே வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டினா போதும், பாக்கி வந்து 70% 60% அவங்க கட்டுறாங்க அப்படின்னாங்க. பாக்கி வந்து நம்ம கட்டினா போதும் அப்படின்றது விஷயம் எங்களுக்கு தெரியல. ப்ரைவேட்டில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டோம் நாங்கள். ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் கவர்மெண்ட்டில் போனோடனே அவ்வளோ டாக்டர்ஸ்லாம் சூப்பராக நல்லா கவனிச்சாங்கங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் யூனிட்டில் வந்து ஒரு 5 டாக்டர் இருக்காங்க, 5-6 டாக்டர் இருக்காங்க கிட்டத்தட்ட. ஒரு ஹெட் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே ஒரு 5-6 டாக்டர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா கவனிக்கிறாங்க எல்லாரும். பேஷண்ட்ஸ் ரொம்ப நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து இது பண்ணி க்யூர் பண்ணி அனுப்புகிறாங்க. நிறைய பேர் நல்லபடியாகவும் ஆயிருக்காங்க. பட் ஆனால் வந்து அந்த முதல்வர் காப்பீடு இருந்தது அப்படின்னா சூப்பருங்க. நம்ம போய் பார்த்துக்கலாம். 4th ஸ்டேஜ் இருந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி அனுப்பிச்சிடுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அதனால் வரைக்கும் என்ன ஒன்றுனா, அவங்க சொல்கிற வந்து அந்த ஃபுட்டு அந்த ஹேபிட்டை இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்கிற எக்ஸசைஸு ஃபுட்டு கரெக்டாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை போயிடணுங்க. மெடிசன்ஸ்லேருந்து எல்லாம் பெட் ஸ்கேன்லேருந்து எல்லாமே இந்த முதல்வர் காப்பீட்லேயே இது பண்ணிக்கிறாங்கங்க. அதனால தான் எங்கள் ஹஸ்பண்டை என்னால் வந்து மீட்டு கொண்டு வர முடிஞ்சுது. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க இது. தயவுசெய்து எல்லாரும் யார்கிட்ட இல்லையோ எல்லாரும் அப்ளை பண்ணி வாங்கிக்கிங்க. நாங்கள் வாங்கி ஒரு 5 வருஷம் இருக்கும் இது. அப்போ வந்து இதோட வேல்யூ தெரியல. இப்போதான் இதோட அந்த கார்டோட வேல்யூ எங்களுக்கு இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போதான் நாங்கள் உணர்ந்தோம். அதனால தயவுசெய்து எல்லாருமே யார்கிட்ட இல்லையோ யார் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ இது வாங்குறதுக்கு அவங்க எல்லாரும் கண்டிப்பாக கார்பரேஷன்லையோ இல்லை விஓட்ட தான் நாங்கள் அப்ளை பண்ண முதல்ல. அவர் தான் வந்து எழுதி கொடுத்து கார்பரேஷனில் போய் இது பண்ண சொன்னார். நாங்கள் திருச்சியில் இருக்கும்போதே வாங்கிட்டோம் இது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்போஸ் டேரெக்டாக நீங்கள் கார்பரேஷனில் போய் கேட்டாலும் அது வந்து ஜிடி டிபார்ட்மெண்ட்னு எதை சொன்னாங்க, அந்த ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்டு அதில் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அங்கே எங்கே அப்ளை பண்ணுறது என்னன்றது கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க சொல்லிவிடுவாங்க. அப்படி அப்ளை பண்ண உங்களால் எழுத படிக்க தெரியல, அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா கூட அவங்களே வந்து ஃபில் பண்ணி தராங்கங்க. கார்பரேஷனில் ஃபில் பண்ணி தராங்க. அப்படி எழுத படிக்க தெரிஞ்சதுன்னா நம்மளே ஃபில் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம். முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்துடுதுங்க. ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துக்கலாம் அழகாக அந்த கார்டு. போனோம்னா இ-சேவை மையத்தில் போனோம்னா இதுமாரி நம்மளோட நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த நம்பரை போட்டோம்னா நம்ம கார்டு வந்துடும். வந்தோடனே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க இது. ஒரு நாள் மெனக்கெடணும், அவ்வளோதான். ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாள் அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடையாது. ரொம்ப கூட்டமாக இருந்ததுன்னா 2 நாள் இது வந்து ரொம்ப ஒரு பொதுமக்களுக்கு வந்து உயிர் காக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து செஞ்ச ஒரு நல்ல ஒரு இதுங்க. நல்ல ஒரு வாய்ப்பு இது நமக்கும். இது வந்து எல்லாரும் வந்து இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா நான் வந்து அதனால பயனடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்க, அடுத்ததுக்கு போகலாம். வந்து அந்த முதல்வர் காப்பீட்டோட அட்டை இருந்தனாலையும் உங்களை போல நல்ல உள்ளங்களோட வாழ்த்துக்களை எப்போவுமே பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுவீங்க. நல்லாயிடுவாரு கவலைப்படாதீங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க. அதனால வந்து அந்த வாழ்த்துக்களோடையும் அவர் வந்து நல்லபடியாக குணமடைஞ்சு வந்துட்டாருங்க என்கிட்ட. அடுத்து வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தவங்க, கமெண்ட்ஸ் போட்டவங்களுக்கு, எங்களுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணிட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னைக்கு வந்து டெய்லி ரொட்டீனில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மளிகை சாமான் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சு 2-3 நாள் ஆச்சு. நேற்றுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷன் வீட்டில் இருக்கிறதுனால என்னால் அவனோடய சரியாக இருக்கும் டைம்.
உன் பாட்டி விளையாடவா, அதுக்கு பண்ணுவா, இது பண்ணுவா, அது பண்ணி கொடு, இது பண்ணி கொடு, வா கார்டனிங் பார்க்கலாம், விளையாடலாம் நம்ப அப்படின்னு கூப்பிடுவான் ரொம்ப. அதனால வந்து அவனோடயே இருப்பேன் நான் அந்த இது முடிக்கும். இல்லைன்னா இப்போ அவன் வந்துடுவா, ஹர்ஷினி வந்துடுவா. அவங்க 2 பேரோடயே இருக்கிறதுனால எனக்கு வந்து அதர் ஒர்க்லாம் செய்ய முடியாது. ஆஸ் யூஷுவல் கிருத்திகா வந்து சமையல் வேலையை முடிச்சிடுவா. அதனால இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால பையா அந்த டிமார்ட் போயிட்டு வந்த சாமான்லாம் அப்படியே இருந்தது. சரி இதெல்லாம் என்ன சாமான் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய சாமான் வந்து காலியாக இருந்தது ஷெல்ஃபில். சரி வேணுங்கிறது வந்து லாஸ்ட் மந்த் இருந்ததுலேயே வாங்கினதுலேயே கொஞ்சம் சாமான் இருந்தது. அதை முதல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் அந்த சாமான்களை கொண்டு வந்து பாக்ஸில் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக கொட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சுங்க. ஒன்று ஒன்றா எடுத்து கொட்டி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது அவல், வேர்க்கடலை, வந்து பாதாம் பிசின் அப்படின்னு ஒன்றுங்க. இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாதாம் பிசின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டுடணுங்க. தண்ணியில் எப்படின்னா நைட்டே வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் ரொம்ப கம்மியாக, அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், கொஞ்சம் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அது வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் விட்டோடனே வச்சு மூடிட்டோம் அப்படின்னா காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புசு புசு நல்லா வந்துருங்க. வந்த உடனே அதை வந்து நம்ம வந்து அப்படியே ஜெல்லி மாதிரி எடுத்து சாப்பிட்டுடலாம். வெறும் வயிறில் சாப்பிட்டோம்னா நல்லா வந்து தேவையில்லாத அந்த கொழுப்பெல்லாம் அதை நீக்கிடுமா. அதனால அது ஒன்று. அடுத்து வந்து பெல்லி ஃபேட் நீக்கிறதுக்கு வந்து இந்த பாதாம் பிசினை வந்து அப்படியே வெறும் வயிற்றுலேயே சாப்பிடலாம். நம்ம இல்லை பாலில் போட்டு நல்லா இது பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நம்ம பாலில் சாப்பிடலாம். இல்லைன்னா பாயசம் அந்த மாதிரி ரெசிபிஸ் சேர்க்கறதுனாலும் சேர்த்து சாப்பிடலாம். நிறைய ரெசிபிஸ் எல்லாம் காட்டுறாங்க அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு. அதனால அதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து நல்லா ஸ்லிம் ஆகிடும். தேவையற்ற கொழுப்பெல்லாம் உடம்புலேருந்து நீக்கிடும். அது அடுத்து ஜியா சீட்ஸ் அப்படின்னு ஒன்றுங்க. அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. அந்த சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் 2 hours 3 hours ஊற வச்சுருங்க. ஊற வச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா அப்படியே மேலே மிதந்து பெருசு பெருசாக ஆகி அந்த சீட்ஸ் மேலே மிதந்து வரும். வரும்போது நம்ம அதை வந்து குடிக்கணும். குடித்தோம்னா அந்த பெல்லி ஃபேட்னு சொல்லுவாங்க இல்லையா, பெல்லி ஃபேட்னு, அதாவது தொப்பை விழுந்திருக்கு இல்லையா, அந்த தொப்பையெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. அது வந்து கிருத்திகா ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நான் அந்த வீடியோவிலே சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்குது அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால அவளும் வந்து அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அது வந்து அவளுக்கு வந்து எப்படி இருக்குது, வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கா, என்ன ஏதுன்றதை உங்களுக்கு அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் தீர கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து பச்சை பயிறு, இது எல்லாமே அந்த பாட்டிலெல்லாம் மேலே தொடச்சிட்டு எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டாங்க. பேப்பர்லாம் மாற்றி செல்ஃபுக்கு போட்டு தேவையானதெல்லாம் சாமான்லாம் தீர்த்த சாமான்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். மிஷின் போடாமல் இருந்தது. அப்புறம் மிஷின் போட்டு வச்சுக்கணும் அப்படின்றதுனால வாஷிங் மிஷினில் மிஷின் போட்டு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து வேலைக்கு தான் வந்து என்ன பாதி வேலை முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பெருசம்பளம் வந்து ஜிப்லாக் பேக்கில் கொடுத்துருவாங்க. அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே ஜிப்லாக் வந்து கட் பண்ணி விட்டு அவசரத்துக்கு எடுக்க முடியாது இல்லையா, அதனால அப்படியே அந்த கவரோடய வச்சுருக்கேன். அது உப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பிரித்து கொட்ட மாட்டாங்க. ஏன்னா அதில் பிசு தன்மை உள்ளதுனால கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அந்த பனிக்காலம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும்போது அது பிசுன்னு ஆகிடும் ஒரு மாதிரி. அதுக்கோசரம் நாங்கள் என்ன பண்ணுறது, அப்படியே அதோடய வச்சிருவேன். நான் வச்சிருவேன். தேவையான போது அந்த ஜிப்பை வந்து இது பண்ணிவிட்டு அந்த ஜிப்லாக் வந்து எடுத்து இது பண்ணோம். இது பாருங்கள், இதான் பாதாம் பிசின் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பாதாம் பிசின். இது 100 கிராமே ரொம்ப நாள் வரும் நமக்கு. இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவரை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு இதில் அப்படியே வச்சுடுவேன். அதே மாதிரி இது வந்து ஜியா சீட்ஸ் பாருங்கள், க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. அது ஒரு மாதிரி பிளாக் கலரில் சின்னதாக கடுகு மாதிரி தாங்க இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அது தண்ணியில் போட்டோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப உசுன்னு நிறைய வரும். இது வந்து அடுத்த வீடியோவில் கிருத்திகாட்ட கேட்டு எவ்வளோ போடணும் எவ்வளோ சாப்பிட்ணுன்ற சொல்கிறேன். இந்த பெருமாளை டெய்லி காலையில் எழுந்தவுடனே பார்த்துருவேங்க. நான் பெருமாள் பார்த்துட்டு தான் அடுத்த வேலை. நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாமான்லாம் பிரித்து கொட்டினது போக பாக்கி உள்ள சாமான்லாம் திரும்ப வந்து இதுக்குள்ளேயே போட்டு இந்த பெரிய ட்ரம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அன்றைக்கி 150 வாங்கியிருப்பேன். உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். எதாக இருந்தாலும் 150 அப்படின்ற ஒரு கடைக்கு போயிட்டு வந்தேன்னு காமிச்சேன் இல்லையா. அந்த ட்ரம்மில் பாக்கி உள்ள சாமான்லாம் கொட்டி எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சாச்சுங்க. போட்டு சாமான்லாம் போட்டு நல்லா டைட்டாக ஏர் டைட் மாதிரி நல்லா இருக்குங்க. அது அதில் போட்டு திரும்ப மூடி வச்சாச்சு. முடிச்சோடனே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கும் இங்கே இருக்க பச்சரிசிக்கு ஒரு ட்ரம்மு,
இட்லி அரிசிக்கு அதே மாதிரி ஒரு ட்ரம் பக்கத்துல ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருக்கேன் பாருங்க ஒரு டப்பா. அதில அப்படியே கொட்டி மூடி வச்சுருவேன். மூடி நல்லா டைட் பண்ணி வச்சாச்சுங்க. இங்க பாருங்க. நல்லா எல்லாத்தையும் பேப்பர் எல்லாம் மாத்தி ரொம்ப கிளீனா எல்லாத்தையும் நல்லா பண்ணியாச்சு இது. கிளீனா ஃபுல்லாவே நல்லா கிளீன் பண்ணிட்டேன். ஃபுல்லா பாக்ஸ் ஃபுல்லா தொடச்சு, கிளீன் பண்ணி, வெயில்ல எடுத்து வச்சு காய வச்சு, இந்த சாமான்லாம் திரும்ப கொட்டி, இன்னைக்கு இதோட இப்ப கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் இந்த வேலையே எனக்கு எடுத்திருக்கு. இதுதான் இன்னைக்கு வந்து டெய்லி ரொட்டீன்ல செஞ்சது. இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா, கிருத்திகா என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா, ஆ வெங்காயமும், வெண்டைக்காவும் போட்டு வத்த குழம்பு வச்சிருந்தாங்க. பரங்கிக்காய் கறி பண்ணியிருந்தா, கீரை பண்ணியிருந்தா இன்னைக்கு. இன்னைக்கு வந்து சமையல் வந்து நம்ம வீட்டு சமையல் இதான்.